வேதம் மூன்றாவது சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே நாளுக்கு நாள் பெருகிற்று. ஓகே, நம்பர் 4, நாலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 10வது வசனத்தை வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அந்த தரிசனத்தை அவர்கள் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். அப்படின்னா நாங்கள் நிச்சயித்து கொண்டு. அப்போ இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஊழியத்திற்காக கிளம்ப போறாங்க. ஆனா ஊழியத்திற்காக இவங்க கிளம்ப போகும்போது பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2 டைம் 2 ஊருக்கு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ட்ரை பண்ணும் போதெல்லாம் இவங்களுக்கு என்ன வருதுன்னா, தடை வந்துட்டே இருக்குது. நீங்க அந்த வசனத்தை வாசிக்க முடியும், 7வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிக்கலாம். 6, 7. அவர்கள் பிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்த போகுது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவராலே தடை செய்யப்பட்டு. இப்போ கவனிங்க, ஃபர்ஸ்ட் டைம் இவங்க டிராவல் பண்ணலாம்னு நினைக்கும் போது பரிசுத்த ஆவியானவரே அவங்களை என்ன பண்றாரு சொல்லுங்களேன்? தடை பண்றாரு. நீங்க போக வேண்டாம், நீங்க இந்த இடத்துல இருங்க, அது சரியில்லை அப்படின்னு சொல்லி தடை பண்றாரு. இப்ப 7வது வசனத்தை வாசிங்க. மீசியா தேசம் மட்டும் பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக வெட்டாதிருந்தார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏற்கனவே இந்த டிராவல் பண்ணலான்னு நினைச்சு அவங்க நிறைய பிளான் போடுறாங்க, நிறைய திட்டம் போடுறாங்க. ஆனா அதுல என்ன வருது அப்படின்னு சொன்னா, தடை வருது. ஆவியானவர் தடை பண்றது. ஆசியாவுக்கு நீ போவேனாப்பா, இருப்பா. இப்போ பித்தினியாவுக்கு நீ போவேனாப்பா, ஆவியானவராலே தடை பண்ணப்படுறாங்க. ஆனா இப்போ 10வது வசனத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவர்களுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இப்ப ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, உன் பிரயாணத்தை நீ தொடரலான்னு சொல்லி கர்த்தர் அந்த பிரயாணத்தை குறித்து ஒரு நிச்சயத்தை கர்த்தர் ஒரு சரியான ஒரு லட்சியத்தை அவருடைய தலையின் மேல கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே இருக்கிற 4வது பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, லட்சியமே இல்லாம, ஒரு தரிசனமே இல்லாம, நிச்சயமே இல்லாம ஒரே கன்ஃபியூஸ்டா அப்படின்னு சொன்னா, அதுவா இதுவா, இப்படியா அப்படியா, இதுல பண்ணலாமா அதுல பண்ணலாமா, இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க பாருங்களேன், தடுமாற்றத்தோட இருக்கிறீங்க பாருங்களேன். எந்த இடத்துலையும் காலடியை நிச்சயமா எடுத்து வைக்க முடியல, ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்க முடியல. இது என் பாதையா, இது என் டிராவலா, இதுவா அப்படின்னு தடுமாறி குழப்பத்தோட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீ உன் பிரயாணத்தை நிச்சயமாய் தொடர போகிறீர்கள், நிச்சயத்தோடு தொடர போகிறீர்கள். நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென். ஆண்டவர் உங்களை இந்த பிசினஸ் கர்த்தர் நிச்சயமாய் தொடர பண்ண போகிறார். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நிச்சயமாய் தொடர பண்ண போகிறார். இந்த திருமண காரியத்தை கர்த்தர் சரியாய் வாய்க்க பண்ணி ஒரு நிச்சயத்தோடு, இதுதான் மகனே. ஹல்லேலூயா. சிலர் ஒருவேளை யோசிக்கலாம், இது ஊழியம், எனக்கு ஊழிய அழைப்பு இருக்கா, நான் ஊழியம் பண்ணணுமா, வேலை பண்ணணுமா, எனக்கு ஒண்ணுமே தெரியல, எங்க காலடி எடுத்து வைக்கிறது எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு நிச்சயமே இல்லை, என் பிள்ளைக்கு இந்த காரியத்தை பண்ணவா பண்ண வேண்டாமா, நிச்சயமே இல்லை. இதுவரைக்கும் உங்க மனசு அலைஞ்சிட்டே இருக்கலாம், இதுவரைக்கும் உங்க கால்கள் அலைஞ்சிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னுடைய பிரயாணத்தை நான் சாங்ஷன் பண்ணிட்டேன், உன்னுடைய தூரத்தை நான் சாங்ஷன் பண்ணிட்டேன். இனி உனக்கு தடுமாற்றம் வேண்டாம், நீ புறப்பட்டு போ. உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசல் இருக்கிறது. உன்னுடைய வாடியை நான் வாய்க்க பண்ணி விட்டேன், உன்னுடைய பாதையை நான் வாய்க்க பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்க போறாரு? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம்.
எத்தெல்லாம் நிச்சயத்தை தர போறாரு. எல்லாரும் எதுக்கு ஜெபம் பண்ண போறோம்? கேட்கல சத்தமா? நிச்சயத்தை தர போறோம். கத்த தர போறாரு. இந்த நிச்சயம் அப்படின்றது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமான ஒன்று. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கோயம்புத்தூர் ஊழியத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி நான் ஊழியத்துல தான் இருந்தேன். ஆனா என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு கன்ஃபார்ம் இல்லை, ஒரு நிச்சயம் இல்லை. இது இந்த இடத்துல தான் ஆண்டவர் என்ன ஊழியத்தை வைக்கிறாரு, இதுதான் எதிர்காலம், இதுதான் எதிர்கால ஊழியம், இப்படிதான் கொண்டு போகணும், இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் அப்படின்ற ஒரு சரியான அந்த கிரிப்பே இல்லாம இருந்துச்சு, அந்த நிச்சயமே இல்லாம இருந்துச்சு. ஆனா இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே செய்த ஊழியத்திலே இருந்ததை விட பெரிய பாடுகள் எல்லாம் கடந்து வந்திருந்தோம், பெரிய பாடுகளுக்குள்ள எல்லாம் போனேன். ஆனா மனசுக்குள்ள என்ன இருந்துச்சு சொல்லுங்களேன்? மனதுக்குள்ள ஒரு கன்ஃபார்ம் இருந்துச்சு, ஒரு நிச்சயம் இருந்துச்சு. என்ன நிச்சயம் அப்படின்னு சொன்னா, இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற, இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியம். அந்த நிச்சயம். எத்தனையோ பேர் என்ன கூப்பிட்டுருக்காங்க, எத்தனையோ பேர் கூப்பிட்டுருக்காங்க. எங்க கன்னியாகுமரி ஊர்ல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஊழியக்காரர் என்ன ரொம்ப அவருக்கு பிடிக்கும். அவர் என்கிட்ட சொன்னாரு, இல்ல இல்ல நீங்க வேற எங்கேயும் போக கூடாது, இங்க தான் நீங்க வரணும், இது ஆண்டவர் உங்களை நம்ம ஊர்ல தான் வச்சிருக்கிறாரு, நீங்க வந்துருங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு பண்ணிடுறோம் அப்படின்னு. உங்களுக்கு மேரேஜ் எல்லாம் நானே பார்த்துட்டேன். என்னென்னமோ அவர் எவ்வளோ, எனக்கு அவருடைய வார்த்தையை தட்டவே முடியல. அந்த அளவிற்கு பாசமான ஒரு மனுஷன். அப்படின்னா இந்த லேண்டு இவ்வளோ இடம் இருக்குது, இந்த சர்ச் இருக்குது, இதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை. அங்கே போய் நியூ மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சு தொடக்கத்தில் எவ்வளோ ரிஸ்க்கு, அதை ஜனங்களை கொண்டு வரதுக்கு எவ்வளோ பெரிய ரிஸ்க், அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் இந்த மாதிரி தப்பான ஒரு முடிவு எடுத்துடாதீங்க, இதுதான் கர்த்தருடைய நடத்துதல் அப்படின்னெல்லாம் அவங்க சொன்னாங்க. ஆனால் என்னமோ தெரில, அந்த டைமில் ஒரு தைரியத்தை ஆண்டவர் தந்தார். அப்போ இந்த இடத்துல அவங்க சொன்னதுக்கும் இதுக்கும் பயங்கரமான பாடு. இங்கே சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஆனால் மனசுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு நிச்சயம் இருந்துச்சு, ஒரு கன்ஃபார்ம் இருந்துச்சு. நான் நம்புறேன் பிரதர், குழம்பி போயிருக்கிறீங்கல்ல சிஸ்டர், குழம்பி போயிருக்கிறீங்கல்ல, இந்த 100 நாள் ஜெபம் முடிக்கிறதுக்குள்ள கர்த்தர் உங்களை ஒரு நிச்சயமான ஒரு இடத்துக்கு நேராய் கர்த்தர் நடத்துவார், ஒரு கன்ஃபார்மான இடத்திற்கு நேராய் நடத்துவார். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், சத்தத்தை உயர்த்தி. இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் என் தலையின் மேல நிறைவேறுவதற்கு இப்போ அந்த வாலிப தங்கச்சி மேல, தம்பி மேல ஆண்டவருடைய மகத்துவமான கிருபை இறங்கட்டும். கேளுங்க, முழு பலத்தோடு கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி. இந்த வார்த்தையில யாரெல்லாம் தகர்க்கப்பட்டு கிடக்குறீங்களோ, பா என் பிள்ளை நிச்சயமே இல்லாம ஓடுதுப்பா, என் பொண்ணு நிச்சயமே இல்லாம ஓடுதுப்பா, அலைஞ்சிட்டே திரிகிறான், கன்ஃபார்மா தெரியல, இதுவா அதுவா எதுன்னே தெரியல. ஆனா இப்போ கரங்களை பிடிச்சு நடத்துகிற கர்த்தர், கைகளை பிடிச்சு நடத்துகிற கர்த்தர், இப்போ அந்த மகத்துவத்தை, என் வேலையில் ஒரு திருப்தி எனக்கு வேணும், என் வாழ்க்கையில எனக்கு ஒரு திருப்தி வேணும் ஆண்டவரே, இதுல எனக்கு ஒரு திருப்தி வேணும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ண கர்த்தர் தருவார். ஹalleluya.